ஹாய் கைஸ், பொள்ளாச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்திருக்கோம். பொள்ளாச்சி த லேண்ட் ஆஃப் கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் டெஸ்டினேஷன் நம்ம பார்க்க விசிட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். பொள்ளாச்சினாலே கண்டிப்பாக நான் ஒரு ஸ்பெஷல் டெஸ்டினேஷன் சொல்கிறேன்னா உங்களுக்கு லைட்டாக அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வால்பாறை ஒரு சூப்பரான பிளேஸ், 7th ஹெவன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷனுக்கு நம்ம டிராவல் இன்னைக்கு இருக்க போது. ஒரு 2 days பிளான் பண்ணியிருக்கோம். வால்பாறையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வால்பாறைக்கு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டணும். சென்னையிலேருந்து எப்படி பொள்ளாச்சி வந்ததுன்னு. ரெகுலராக நம்ம வரக்கூடிய பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். பட் அந்த ஜேர்னியை நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பொள்ளாச்சி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுவோம். ஸோ நம்ம ஜேர்னி இன்னைக்கு இருக்க போகிறது சென்னை சென்ட்ரல் பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான். அடிக்கடி இப்போலாம் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வ் ப்ளஸ் ரிசர்வ் ட்ரெயின் ஜேர்னி வீடியோ வந்திருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் அந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆரம்பிக்க போகிற இடம் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பாலக்காடு எக்ஸ்பிரஸ்க்கு திருவள்ளூர் ஹால்ட் இருக்குது. சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்து அதுக்கு அடுத்தபடியாக திருவள்ளூரில் நிற்கும். ஸோ திருவள்ளூர் பார்த்திங்கன்னா லிமிட்டட் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நைட் டைம் ட்ரெயின்ஸ் ஒரு 5 ட்ரெயின் இருக்குது. மங்களூர் மெயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் காவேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ காவேரி அடுத்து வரும். 3ஆவதாக நம்ம பாலக்காடு இருக்குது. இதுக்கு அடுத்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தன்பாத் ஆலப்புழா வண்டி இருக்குது. இந்த 5 வண்டியில் ஒரு வண்டி நம்ம வண்டி. ஸோ நம்ம வண்டி இன்றைக்கி நம்ம போட் பண்ண போகிறது திருவள்ளூரில். அசோகாபுரம் காவேரி எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து இப்போ நம்ம வண்டி தான். சென்னையிலேருந்து அப்லைனில் போகிற ட்ரெயின்ஸ் திருவள்ளூர் ஸ்டேஷனில் எப்போவுமே நிற்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான். இன்றைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. அதே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் நம்ம பாலக்காடு வரப்போகுது. வண்டி எண் 222551 சென்னை சென்ட்ரல் பால்காட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். பால்காட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் is just arriving on platform number 2. இந்த வாட்டி அன்ரிசர்வ்டு வேலைகள்லாம் கிடையாது. டைரெக்டாக நம்ம ஸ்லீப்பரே புக் பண்ணியாச்சு. அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். பட் இந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டென்சிவாக இந்த நைட் டைமை கவர் பண்ண போகிறது இல்லை. மார்னிங் டைமில் அந்த பழனி பொள்ளாச்சி ரூட் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த சைடு வெஸ்டர்ன் காட் சைடெலாம் மான்சூன் டைமு. ஸோ சூப்பராக அதை மார்னிங் கவர் பண்ணிடலாம். இப்போ தூங்க போகிறது தான். ஸ்லீப்பர் நல்லபடியாக கிடச்சிருச்சு டிக்கெட்டு. ஸோ தூங்கிட வேண்டியது தான். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் ஷார்ட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். The next day. குட் மார்னிங் கைஸ். ஃப்ரெஷ்ஷான மார்னிங் ஸ்டார்ட் நம்ம பழனியில் இருந்து. வழக்கம் போல் இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் பழனியில் இறங்கிடுறாங்க. இதுக்கப்புறம்லாம் காலியாக தாங்க போகும். மீதி இருக்கிறவங்களில் மோஸ்ட்லி பொள்ளாச்சி போகிறவங்களாக தான் இருக்கும் நம்மள மாதிரி. அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் பேர் மட்டுமே பாலக்காடு வரைக்கும் யூஸ் பண்ணுறது.
நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்புன லாங் ரூட் க்ரௌடு. இங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌடு இருக்குது. இப்போ திண்டுக்கல்லில் மார்னிங் ஏறுறவங்க அடுத்து ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சின்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ளோட்டிங் க்ரௌட்லாம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் பெஸ்ட்டு ட்ரெயின் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து சென்னையிலேருந்து இவன் தாங்க. அது பழனிக்காக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சிக்காக இருந்தாலும் சரி, இவன் பெஸ்ட் ஆப்ஷன் தான். நான் அந்தியோதயான்னு சொல்லி வீடியோ போட்டது எல்லாமே வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான், ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான். பட் என்றைக்குமே பெஸ்ட் வந்து இவன் தான். பட் என்ன, கூடிய சீக்கிரம் வந்து எல்ஹெச்பி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நைட்டெல்லாம் ஒரே டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு தான். வண்டி 100 தாண்டினாலே அப்படியே தடன்னு பயங்கரமாக ஆடுது. ஸோ சீக்கிரமே இந்த ரூட்டுக்கு, இந்த ட்ரெயினுக்கு முக்கியமாக எல்ஹெச்பி வந்தால் பழனி பொள்ளாச்சி ரூட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரெயின் ஜர்னியை ஷார்ட்டாக தான் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஜர்னிஸை நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சே லாங்காகவே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து பிளான் பண்ணி பொள்ளாச்சி வரீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும். கரெக்டான டைமிங்க்கு வந்துடுது. இப்போ மார்னிங் 8 o'clock நம்ம பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை நம்ம போகிறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வால்பாறை போனால் கூட ஒரு 2 hours 2.5 hours நம்ம ரீச் பண்ணிடலாம். சப்போஸ் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பஸ்ஸஸ் சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. ஒரு சூப்பரான கிளைமேட்டோட தாங்க பொள்ளாச்சி நம்மளை வெல்கம் பண்ணுது. இதை எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரீம் மான்சூன் ஆகிடக்கூடாது, ஒரு லைட் மான்சூனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போயே இங்கேயே வந்து இப்படி இருக்குன்னா வால்பாறையில் மலை மேலே இன்னும் சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு போனால் எனி டைம் நம்மளுக்கு வால்பாறை பஸ் இருக்கும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். ஒரு மார்னிங் வாக்கு அப்படியே கொடி நடையாக நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட போகிறோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம வால்பாறை பஸ் ஏறினோம்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். 11:30 12 கிட்ட ஆகிடும். அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தெம்பாக நம்ம
வால்பாறை பஸ் ஜேர்னியை தொடங்குவோம். இங்கே பொள்ளாச்சி மெயினில் எப்படின்னா 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட் ரோடுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கான்செப்ட்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வால்பாறை பஸ்ஸஸ் இருக்கும். கரெக்டாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த நேரம் ஒரு வால்பாறை பஸ்ஸு ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன், அடிக்கடி வால்பாறை பஸ்ஸஸ் இருக்கும்னு பொள்ளாச்சியிலேருந்து. பட் அப்படி கிடையாது. கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தாங்க. இப்போ மார்னிங் 9:30 இது கிளம்புது. இதை விட்டு அடுத்த பஸ்ஸு 10:30 தானாமா. ஸோ ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் கிடையாது, டைமிங் பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளை வால்பாறை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க போகிறது இவன் தான், டிஎன்எஸ்டிசி கோவையுடைய பொள்ளாச்சி வால்பாறை பஸ்ஸு. ஆக்சுவலி மினி பஸ் இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் நல்லா பெரிய பஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. கிடச்சிட்டா செம்மையாக சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த நம்ம போகிற டெஸ்டினேஷனுடைய ஹில் ரூட்டு செம்ம சூப்பராக இருக்க போது. மான்சூன் டைமு ஃபாகியான ஒரு வெதர் கண்டிஷனாக இருக்கும். ஸோ சூப்பராக ஃப்ரண்ட்டில் உட்காந்து கேபின் ரைடு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், பர்மிஷன் கொடுத்தால். இன்றைக்கி ஒரு வீக் டே தான். ஸோ பெரிய க்ரௌட் இல்லை, வால்பாறைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. சூப்பருங்க, செமையாக ஒரு ஃப்ரண்ட் சீட்டை பிடிச்சாச்சு. கேபின் ரைடுக்கு பக்காவான சீட்டு. ஆனால் கண்டக்டர் அண்ணா ஒன்று சொல்லிட்டாரு, சப்போஸ் லேடிஸ் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இடம் கொடுத்து தான் ஆகணும்னு. ஆனால் ஒரு நம்பிக்கை, வீக் டே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு பாலக்காடுக்கு நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது. பக்கத்தில் தாங்க பொள்ளாச்சி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர் கிட்ட தான் இருக்குது. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வால்பாறை வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்டர் வருது. அண்ட் அதுக்கு டிக்கெட்டு ஒருத்தருக்கு 64 ரூபா தான். அதாவது கிலோமீட்டருக்கு 1 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அறிவு திருக்கோயில்னு சொல்லுவாங்க இது. அண்ட் இது அடுத்த ஸ்பாட் கைஸ், டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு யோகா அண்ட் மெடிடேஷன் சென்டர் மாதிரி. அங்கேயே போட்டிருக்கு பாருங்க, சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஒருத்தரை பார்ப்போம்ல, அவருடைய தான் இது. அங்கெல்லாம் நான் விசிட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. செம சூப்பராக இருக்கும். உள்ள டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணுறாங்க தான். ஆனைமலை புலிகள் சரணாலயம்குள்ள என்ட்ரு ஆயிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹில் ரூட் ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஆலியா டேமோட வியூ பாயிண்ட்டும் சைடில் தெரியும்.
இல்லையா 35 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கூட ஒன்றும் இல்லையே. இது வியூ பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஹார்ன்பில் ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா ஆலியா டேம் சூப்பராக தெரியும். இதுக்கு ஒரு பேர் இருக்கு. தண்ணி ஊற்றிட்டாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டே இருங்க, ஒவ்வொரு ஹேர் பின்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. நாற்பது ஹேர் பின் பெண்டில் இப்போ ஒரு 4 பெண்டு நம்ம கடந்திருக்கோம். ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்குக்கான நேரம் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம தாண்டி வந்திருக்கோம் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி. இங்கே ஒரு சின்ன டீ பிரேக்கு ப்ளஸ் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. என்ன போட்டிருக்காங்க, வால்பாறை நகராட்சி. ஆல்ரெடி வந்துட்டோம் போலங்க, வால்பாறை ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் போல். பட் இங்கேருந்து ரொம்ப தூரம் போனோம். மெயின் வால்பாறை போகிறதுக்கு ரொம்ப தூரம் போனோம். இது வந்து அட்டக்கட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர். ஸோ கைஸ், ரைடு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக போயிட்டு இருக்குங்க. கூட்டமும் கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரத்துக்கு எந்த ஹெசிடேஷனும் டிரைவர் கண்டக்டர் காமிக்கலை. ஸோ சூப்பராக வந்து நம்ம எல்லாம் கவர் பண்ணி போயிட்டு இருக்கோம். வர வழியில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஹேர்பின் பெண்ட்ஸுங்க. 40 ஹேர்பின் பெண்ட் இந்த வால்பாறை ரூட்டில் இருக்குது. அதில் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 10-11 ஹேர்பின் பெண்டை தாண்டிட்டோம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, மினி பஸ்ஸு அந்த மாதிரி பஸ் ட்ராவல் எதிர்பார்த்தேன். பட் நம்ம வந்த டைமுக்கு அது கிடைக்கல. பட் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது இந்த ரூட்டில். ஹேர்பின் பெண்டுக்கு வருவோம். நம்ம எத்தனையோ ஹில் ரூட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஹேர்பின் பெண்டு இருக்கிற எத்தனையோ ஹில் ரூட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஹில் ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஹேர்பின் பெண்டுக்கு தனித்தனி பேர் வச்சு நான் பார்த்தது இல்லை. பட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் பேர் வச்சுருக்காங்க. அதாவது பறவையோட பேராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தார்ன்னு சொல்லுவாங்கல்ல, நீலகிரி வரைமான், அதோட பேர் இருக்குது. எலிஃபேண்ட்டோட பேர் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட் போகும்போதும் ஒரு ஃபோட்டோ போட்டு அதோட பேர் வச்சிடுறாங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்த ஒரு முயற்சி தான் அது. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஹைவேங்க. நம்ம வந்து என்ன தான் ஹில் ரூட்டில் சின்ன ரோடு மாதிரி போயிட்டு இருந்தாலும் இது முக்கியமான ஹைவே. பொள்ளாச்சி, வால்பாறை, சாலக்குடி, கேரளாவில் இருக்கக்கூடிய சாலக்குடி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹைவேவாக இருக்குது. ஸோ இந்த பிரேக் போட்ட ஸ்பாட்டில் இருந்து நம்ம வால்பாறை பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ். ஹார்ன்பில் வியூ பாயிண்ட், அச்சோ அது இங்கே தான் இருக்குது போலங்க. நான் கீழே இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் வந்து லெஃப்ட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது.
காய்ஸ் ரூட்டு செமையாக மாறிக்கிட்டு வருது. ஏன்னா நல்ல ஹைட்டு, நம்ம ஒரு 1000 மீட்டர்ஸை கடந்துட்டோம். இப்போ நம்ம 1000 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவலில் இருக்கோம். இன்னும் ஒரே ஒருத்த மட்டும்தான் வரத்துக்கு வெயிட்டிங். ஃபாகு மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. அவ்வளோதாங்க. வாவ் செம்மையாக இருக்குங்க. ஒரு பக்கம் டீ எஸ்டேட்டு, இன்னொரு பக்கம் ஃபாகுன்னு. இனிமேல் நான் எதுவும் பேசலை, நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறது 30வது ஹேர்பின் பெண்ட், வைல்டு டாக் ஹேர்பின் பெண்டு. இன்னொரு 10 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. கீழே நம்ம வீடியோவை ஆரம்பிக்கும் போது வால்பாறை 7th ஹெவன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஹெவனை இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. எப்படி மேலே வந்தோடனே ஃபாகு மிஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கா. வால்பாறை என்றாலே அது டீ எஸ்டேட்டு தாங்க. ஊர் முழுக்க சுற்றி ஏக்கர் கணக்கில். அண்ட் அந்த டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவுலையே டீ ஃபேக்ட்ரியும் கூட இருக்கும். அடுத்த 2 நாள் நம்ம இங்கே சுற்றி பார்க்க போகிறது இந்த டீ எஸ்டேட்ஸை தான். ஓகே,
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வால்பாறையும் தாண்டி ஹை ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகுது. நிறையா இருக்குங்க. வால்பாறை தாண்டி இதோ பாருங்க, இந்த வாகமலை, பெரிய கல்லார், இதெல்லாம் வந்து வால்பாறை தாண்டி இருக்கிற ஊர்கள் நிறையாவே இருக்கு. ரீச் பண்ணியாச்சு நம்ம வால்பாறைக்கு. சூப்பரான ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கோங்க. இன்னும் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். முடிக்க போகிறதெல்லாம் இல்லை, கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ரூம்ஸ்க்கு போய்டுவோம் ஃபஸ்ட்டு. பட் பஸ் ஜேர்னியை பற்றி சொல்லணுன்னா சூப்பரான பஸ் ஜேர்னிங்க. டிரைவர் அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வந்தார். அந்த பிரேக் வரைக்கும் எதுவும் வந்து தெரியல, யாரா இவன் என்னடா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன தம்பி வீடியோ எடுக்கிறீங்க, யூடியூப் சேனலான்னு கேட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வால்பாறையை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். சூப்பரான ரைடாக இருந்துச்சு. அண்ட் வர வழியில் பார்த்துருப்பீங்க, செம்ம பிளேஸில் டீ எஸ்டேட்ஸ் நிறைஞ்ச ஒரு சூப்பர் பிளேஸு வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான். பட் இங்கேருந்து அடிக்கடி உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. பொள்ளாச்சிக்கு பஸ் இருக்குது, பழனிக்கு பஸ் இருக்குது, திருப்பூருக்கு பஸ் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது. இதை தவிர இங்கே வால்பாறையை சுற்றி நிறையா மலை கிராமங்கள் இருக்குது. அங்கே போகிறதுக்கும் பஸ் லைன் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து க்ரூ கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். டைமிங்ஸ் பொள்ளாச்சி டு வால்பாறை பஸ் டைமிங்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்தே ரெகுலர் பஸ்ஸஸ் இருக்குது. 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு கண்டிப்பாக இருக்குது. மத்தியான டைமில் வந்தீங்கன்னா மேபி 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் காலையிலேயே வந்துட்டிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பியூட்டிஃபுல்லான இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு செம்மையாக இருக்குல்ல. வாங்க ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். சைட் சீயிங் இன்றைக்கி இருக்குது. ஒரு ஹாஃப் டே நமக்கு இருக்குங்க. 12 மணிக்கு நம்ம வால்பாறையை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு ஹாஃப் டேவை வேஸ்ட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்பாட் பார்க்குறோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வால்பாறை இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்திருக்கேன், பட் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பெருசாக பண்ணது கிடையாது. பட் இந்த வாட்டி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குது பிளேஸு, வால்பாறையை சுற்றி பார்க்க எப்படி இருக்குது, ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வெக்கேஷனுக்கு வந்தால் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கைடு மாதிரி, சென்னையிலேருந்து கிளம்புனீங்கன்னா வால்பாறை வரத்துக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் வர முடியுது, என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி வர முடியுது, பஸ் டைமிங்ஸு, அந்த பஸ் ரைடு எல்லாமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். சென்னை டு வால்பாறை ஸ்ட்ரிச்சாக இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வால்பாறை கண்டென்ட்ஸோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் போட்டுட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அடுத்தடுத்து நம்ம வால்பாறை குட்டி சீரீஸில் வரப்போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். டடா.